திர்மிதியுடைய ரிவாயத் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்து ஸாஹிரி ضربஹு பிஸ்ஸைஃப், சூனியம் செய்யக்கூடியவர்களுடைய ஹத்து தண்டனை என்ன தெரியுமா? வாளால் அவரை வெட்டுவதாகும். அதாவது அவரை கொலை செய்வது தான் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் ஒரு மனிதனை எப்பொழுது பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவனை கொலை செய்திருந்தால் தான். இந்த தண்டனை சூனியத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதனை கொலை செய்வது எவ்வளவு பயங்கரமான மோசமான பாவமோ, இதே போலத்தான் சூனியம் செய்வதும் கொலைக்கு சமமாகும். இதனால் தான் கொலைக்கு எந்த தண்டனை இஸ்லாம் கொடுக்கிறதோ அதே தண்டனையை சூனியத்துக்கும் கொடுக்கிறது. ஹத்து ஸாஹிரி ضربஹு பிஸ்ஸைஃப், இந்த சூனியக்காரருடைய தண்டனை வாளால் அவருடைய கழுத்தை துண்டிப்பதாகும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அபூதாவுதுடைய ரிவாயத் வருது, பஜாலத் இப்னு அபுதா ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, அத்தானா கிதாப் உமர் கப்ல மௌத்திஹி பிஸனத்தின், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் அவருடைய ஒரு கடிதம் எங்களிடத்திலே வந்தது. அந்த கடிதத்திலே ஆச்சரியமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. என்ன தெரியுமா? அனிக்துலு குல்ல சாஹிரின் வ சாஹிரத்தின், சூனியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆண்களையும் ஒவ்வொரு பெண்களையும் கொலை செய்து விடுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆகவே இஸ்லாத்திலே சூனியம் செய்பவருக்குரிய தண்டனை அவரை கொலை செய்வது என்பதாக இந்த ஹதீஸ்களின் மூலமாக தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது.